இங்க சஞ்சு அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்றான்னு சண்டை போலான்னு போறாங்க. பட் அந்த பையன் ரொம்பவும் நல்லவனா இருக்கிறதால அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான். அண்ட் அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். அவங்களுமே ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவங்க மாமா, நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற சரி, நீ எப்ப வேலைக்கு போய் கல்யாணம் எல்லாம் பண்ண போறேன்னு கேக்குறாங்க. பட் இவன் நான் வேலைக்கு போனேன்னா நான் வெளியூர் போகணும், என்னோட அம்மா அப்பாவும் அதை விரும்ப மாட்டாங்க, ரொம்பவும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றான். ஆனா இவரு உங்க அம்மாவும் அப்பாவும் நீ வேலைக்கு போகாதனால உங்ககிட்ட சொல்லவும் முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ வேணா போய் நான் வெளியூருக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி பாரு, எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்றாரு. சோ இவனை நான் சென்னைக்கு வேலைக்கு போக போறேன்னு சொல்றான். அதை கேட்ட அவங்க அப்பா அம்மா ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம்னா நான் வேலைக்கு போக ரெடின்னு சொல்றான். அப்ப அவங்க அப்பா சென்னையில என்னோட ஃப்ரெண்டு விஸ்வநாதன் இருக்கான், அவனை போய் பாரு, நல்ல வேலை வாங்கி தருவான்னு சொல்றாங்க. இவனுமே கிளம்பி போறான். அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல ஹீரோயின் ஊருக்கு கிளம்பும் போது ஃப்ரெண்டு டிராப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. தண்ணி பிடிக்க போகும்போது யாரோ கலாய்க்கிறாங்க, அதனால நீ ட்ரெயின்ல சேஃபா போன்னு சொல்லிட்டு வான் பண்றாங்க. பட் ஹீரோயின் அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், ரொம்பவும் தைரியமான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ பக்கத்துல இருப்பான். இதை கேட்டுட்டு இந்த பொண்ணை எப்படியாச்சும் கலாய்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். சோ அந்த பொண்ணோட சீட்டுக்கு எதிர் சீட்லயே உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. அடுத்தலாம் விஸ்வநாதன் சாரை பார்க்க போறான். பார்த்தா அப்பதான் தெரியுது அவரோட பொண்ணுன்னு. அதை பார்த்ததுமே பயந்துடுறான். ஆனா அவங்க அம்மாக்கு கால் பண்றான். அப்பதான் அவங்க அம்மா இந்த பொண்ணோட அப்பா ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டாருனா அதை கண்டிப்பா நிறைவேற்றியே ஆவாருன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவரோட பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியாது, ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பாரு. அப்ப இவர் தான் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காரு. சோ அதுக்காகவே அந்த பொண்ணை நிறைய செலவு பண்ணி டாக்டருக்கு எல்லாம் படிக்க வச்சிருக்காரு. ஆனா இவரோட பொண்ணு இன்ஜினியரிங் தான் படிக்க வச்சிருக்காரு. அது மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணி அவரோட வீடே இப்ப அடமானத்துல இருக்கு. அதனால அவங்க வைஃப் நிறைய தடவை சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இதை கேட்டதுமே ஹீரோக்கு இவர் மேல மதிப்பு வர ஆரம்பிக்குது.